நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/8/2026 புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:15 முதல் 5:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். திதி இன்று காலை 8:50 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 10:13 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். கரணம் இன்று காலை 8:50 வரை தைத்துளம், பின்பு இரவு 9:22 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை மிருகசீஷம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. கரணன் 6 முதல் காலை 7:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:05. கிரக நிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், மகரத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள்: கரிநாள் மற்றும் திருவோண விரதம் மற்றும் ஓணம் பண்டிகை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி ஆலோசனை பெறுவதற்கு நல்ல நாள். புதிய பொறுப்புகள் பெறுவதற்கு உகந்த நாள். முன்னோர்களை வழிபடுவதற்கு சாதகமான நாள். கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:40 முதல் 11:21 வரை மேஷ லக்னம். 11:22 முதல் காலை 1:15 வரை ரிஷப லக்னம்.
காலை 1:16 முதல் 3:21 வரை மிதுன லக்னம். காலை 3:22 முதல் 5:32 வரை கடக லக்னம். காலை 5:37 முதல் 7:41 வரை சிம்ம லக்னம். 7:42 முதல் காலை 9:41 வரை கன்னி லக்னம். 9:42 முதல் 11:41 வரை துலாம் லக்னம். 11:42 முதல் மதியம் 1:46 வரை விருச்சக லக்னம். 1:47 முதல் மாலை 3:58 வரை தனுசு லக்னம். 3:59 முதல் மாலை 6:04 வரை மகர லக்னம். 6:05 முதல் 7:58 வரை இரவு கும்ப லக்னம். 7:59 முதல் 9:39 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். வித்தைக்கும் புத்திக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். மாணவர்கள் கல்வி அடிப்படை தொடங்கக்கூடியவர்களாக இருந்தாலும், உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக மாணவ மாணவிகளாக இருந்தாலும் ஸ்ரீ புதன் பகவானை வணங்க வேண்டும். ஸ்ரீ ஹயக்ரீவரையும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குவது மிக சிறப்பான ஒன்று. நல்ல ஞானம், கல்வி, கலை, அறிவு, ஞானம், மேன்மை, அழகு, கலை, அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம், ஐஸ்வர்யம் அதிகரிக்கும். ஸ்ரீ புதன் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக இன்றைய நாள் திருவோண விரதம் இருப்பதால் பெருமாளை வழிபாடு செய்தால் சகல சம்பத்துகள் கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். ஆரோக்கியம் உண்டாகும். இன்றைய நாள் ஸ்ரீ புதன் பகவானுக்குண்டான தானியம் பச்சை பயிறு எடுத்துக்கொண்டால் புத்தி, அறிவு சித்திக்கும். கல்வி, ஞானம் பெறுவீர்கள். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. சோபனம் சோபனம் சோபனம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குழந்தைகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். எண்ணிய வேலைகள் ஈடேறும். திறமையாக இருப்பீர்கள். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நண்பர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தெளிவு பிறக்கும் நாள். எண்ணத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட முனைவீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வர வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். போட்டிகளில் இருந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்ந்த அந்தஸ்தும் ஏற்றமும் முன்னேற்றங்களும் உண்டு. கணவன் மனைவி கிடைக்கே ஒற்றுமை இருக்கும். மனதில் பட்ட விஷயங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள். பாசமும் நேசமும் நிறைந்தவராக உங்கள் துணைவர் காணப்படுவார்.
மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும் நாள். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். தொழில் நிலையில் முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த சுப பலன்கள், பண வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்திக் பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த புதன்கிழமை தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உச்சரிக்க தடை தாமதங்கள் நீங்கும். இன்னும் மென்மேலும் நீங்கள் சிறப்பாக வேலைகள் செய்வதற்கு ஏற்ற சூழல்கள் அமையும். நட்சத்திர அமைப்பின்படி ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். வீட்டில் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் பிள்ளைகளை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வீர்கள். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாளுடைய வழிபாடு செய்தால் தொழில் வியாபாரம் சித்தியாகும். மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிக விசேஷம். பரணி நட்சத்திரக்காரர்களே, ஓம் மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 27 முறை 54 அல்லது 108 என்று பாராயணம் செய்தால் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வரவேண்டிய நிலையில் தடை தாமதங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு இந்த புதன்கிழமை தினத்தில் செய்வது நல்லது. தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்து வந்தால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாகும். வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகள் விளையக்கூடிய நாள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். நன்மைகள் பெருகக்கூடிய மிக அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி நீங்கள் என்ன பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருமானம் சார்ந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பேச்சுக்களினால் லாபங்கள் உண்டு. அதிலும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். பட்டா மாற்றம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கத்தினுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆவணங்கள் மூலமாக நன்மைகள் விளையும். பத்திரப்பதிவு தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த நல உதவிகள் உண்டாகும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும்.
வெற்றி நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான். பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் நீங்கும். செல்வாக்கு மேம்படும், கௌரவமாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அம்பாளுடைய வழிபாடு மிக நல்லது. ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அரசு சார்ந்த வேலைகள் கைகூடும். வியாபாரத்தில் இருந்த தாமதங்கள் நீங்கும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். புதன்கிழமை தினம் இந்த நாளில் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமைய இருக்கிறது. வெற்றிகள் குவியும், வாய்ப்புகள் ஏற்படும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ராசிநாதனுக்குரிய நாள். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பணம் சம்பாதியம் பற்றிய சிந்தனைகளிலேயே இருப்பீர்கள். எப்படியாவது குடும்பத்தை உயர்த்திவிட வேண்டும் என்கிற லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்களுடைய வழியில் புரிதல் இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு மேம்படும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் கவனத்தோடு இருங்கள். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். கவலை விலகும் நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமோடு இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகள் எனும்போது அதனை மிகுந்த ஒரு ஆர்வமாக பயில்வீர்கள். விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். திருமணத்திற்காக எதிர்பார்த்திருப்பவர்கள் வரக்கூடிய முகூர்த்தத்தில் உங்களுக்கான திருமணம் கைகூடும். எட்டாத கனியாக இருந்த சில விஷயங்கள் எட்டுவீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்வதால் மென்மேலும் பல சிறப்புகள் இன்றைய நாள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் மேம்படும். கல்வி பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மற்றவர்களுக்கு முன் உங்களுடைய நிலை உயரும், அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். பெரிய பெரிய பட்டங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விருதுகள் பெறுவீர்கள். மாற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், நிலம் வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்களை அறியலாம். மிருகசிரீஷம் நட்சத்திரம், அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடு முறைகள் மேற்கொள்வது நல்லது. ஏற்றங்கள் இறக்கங்கள் நீங்கும். வருமான உயர்வு உண்டாகும். பணத்தை முதலீடு செய்வதில் நாட்டம் கொள்வீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். வசதி வாய்ப்புகள் பிறக்கும். வருமானத்திற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்கை அம்மன், கனக துர்கை வழிபாடு மிக மிக நல்லது. 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பிறரிடத்தில் பொறுமையும் நிதானத்தோடு கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். ஆவேசம் கூடாது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். குரு பகவான் அனுபவம் மிக்கவர், சுப கிரகர். ஆக இன்றைய நாளில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த சங்கடங்கள் மறையும். கவலைகள் விலகும் நாள். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் இருக்கும். அலுவலக வேலைகள், உத்தியோகத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் செயல்கள் சீரும் சிறப்புமாக அமையும். மனதை ஒருமுகப்படுத்தி வேலைகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்களை பார்க்கும்போது பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆசை அதிகரிக்கும். மனதில் மகிழ்ச்சி நிலவும். புரிதல்கள் அதிகரிக்கும் நாள் கடகராசி அன்பர்களுக்கு. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். செய்ய நினைத்த வேலைகளை அவர்களிடத்தில் சொல்லி வேலை வாங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய மனதிற்கு பிடித்தது போலத்தான் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும். அன்பு பெருக்கும். மற்றவர்களை பாராட்டி மகிழ்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதால் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுடைய செயல்களில் நடக்கும். வீட்டினை மனதிற்கு பிடித்தாற் போல் வடிவமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய திட்டங்கள் படி வீட்டை அழகுபடுத்துவீர்கள். கலை உணர்வு அதிகமாகவே இருக்கும். நவீன மின்னணு சாதனங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மறைமுக போட்டிகளை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் மேன்மை இருக்கும். படிப்பின் மீதான ஆர்வம் உண்டாக்கும். தேர்வுகள் முடிந்திருந்தாலும் அடுத்த நிலைக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும். துறை சார்ந்த அனுபவங்கள் மேம்பட சில முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். லாபம் நிறைந்த நாள். தொழிலில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் நீங்கும். மறைமுகமாக இருந்த எதிரிகள் தொல்லைகள் அகலும். பல சிறப்புகளை பெறுவதற்கு ஏற்ற நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநலம் காக்கப்படும். உடன் பிறந்தவர்களினால் உங்களுக்கு சில வேலைகள் கை கொடுக்கும். மனம் விரும்பியபடி சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடன் சார்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். பண போக்குவரத்து சீராக இருக்கும். வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எண்ணத்தினுடைய அமைப்பின்படி மிகச் சரியாக திட்டமிட்டு சில வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். எண்ணியபடி தொடக்கம் முதல் கடைசி வரையில் வேலைகள் பரிபூரணமாக உங்களுடைய விருப்பப்படி நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. புதன்கிழமை தினத்தில் குரு பகவானை வணங்குங்கள். தலைமை பண்புகளோடு இருப்பீர்கள். ஆதரவு ஏற்படும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுடைய ஆதரவு பெருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் வெளிப்படும். நிறைவாக சந்தோஷமாக இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி திருநறையூர் சென்று வாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களை சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தாக்கங்களும் நீங்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய ஸ்தலம் திருநறையூர். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். இந்த காயத்ரி ஸ்லோகத்தை தினம்தோறும் உச்சரித்து வர உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மின்னணு சாதனங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் வாங்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆர்வமாக இருப்பீர்கள். மனப்பக்குவம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதிக்கு உண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவானே. ஆக உங்களுடைய தொழிலுக்கும் வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். அவரை வணங்கி வருவது நல்லது. பச்சை பயிறு அதனை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் பச்சை பயிறு தானியங்களை புதன் பகவானுடைய பாதத்தில் வைத்து வழிபட்டு வரலாம். தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். பச்சை பயிறு சுண்டல் செய்து தானம் செய்வது நல்லது. மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு இந்த பச்சை பயிறு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் கூட உங்களை நல்ல நிலைக்கு கூட்டி செல்லும். ஆக ஒவ்வொரு புதன்கிழமையிலும் பச்சை பயிரை பயன்படுத்துங்கள். வீட்டில் உணவிலும் சமைத்து சேர்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகள் மனதை சந்தோஷப்படுத்தும். குதூகலமாக இருப்பீர்கள். வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசு சார்ந்த வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக நடக்க வேண்டிய வேலைகள் நிதானமாகத்தான் நடக்கும். அரசாங்க தொடர்புடைய வேலைகள் நீங்கள் எடுத்திருந்தால் அந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய பலன்களும் சரி, லாபங்களும் சற்று தாமதமாகத்தான் வரும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். வியாபாரத்தில் மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு படி முன்னேற்றங்கள் உண்டு. உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். ஊக்கங்கள் ஆக்கம் நிறைந்த நாளாகவே அமையும். தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. வரக்கூடிய வருமானத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கங்கள் என்பது காணப்படாது. குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு தனி அம்சத்தை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். பெருமைக்குரியதாக அமையும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களை ஆழ்ந்து கவனித்து சிந்தித்து பேசுதல் நல்லது. பொறுமையை கையாளுங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த மேன்மையை கொடுக்கும். புதன்கிழமை என்பதால் புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய தொழிலுக்கும் சரி, புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும்.
அவரே உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். ஆக ஒவ்வொரு புதன்கிழமையிலும் தவறாது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். அர்ச்சனை உங்கள் பெயரில் செய்து கொள்வது நல்லது. இறைவனுடைய பெயரில் செய்வதை காட்டிலும் உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, குடும்பத்தினுடைய கோத்திரம் இவற்றை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வது நல்லது. உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். மனநலம் சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க தியானம் செய்வது நல்லது. நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க தினம்தோறும் சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. காரணம், விரையாதிபதி. ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவார்கள். வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. சுக போக வாழ்வினை பெறுவார்கள். பார்க்க அழகாக இருப்பார்கள். நல்ல அந்தஸ்து இருக்கும். உயர்ந்த நிலையில் பதவி வகிப்பார்கள். கௌரவமாக அவர்களுடைய வாழ்க்கை அமையும். இப்படி அம்சங்களை கொண்ட சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி சிம்மராசி அன்பர்கள் தினம்தோறும் ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் மனநலம் சீராகும், உடல் நலமும் நன்றாகவே அமையும். மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். ஆர்வமாக செயல்படுவீர்கள். வருமானத்திற்குண்டான யுக்திகளை கையாளுவீர்கள். எப்பேற்பட்ட போட்டிகளில் இருந்தும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தேவதை ஸ்ரீ கணபதி, விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். ஓம் மகா கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் ஹேரம்பாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விக்ன விநாயகாய நமக என்று விநாயக பெருமானுக்குண்டான 7 மந்திரங்களை உச்சரிப்பதால் அன்றாடம் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். முயற்சித்து பாருங்கள். சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களையும் எளிமையான மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் உச்சரித்து வந்தால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் அகலம். இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதான போக்கு தேவை. விவேகமாக செயல்பட வேண்டும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஏற்றம் பிறக்க பொறுமை அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. புதன்கிழமை தினம் என்பதால் மகாலட்சுமி தேவிக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம். இந்த ஸ்லோகங்களை காலை பொழுது 27 முறை உச்சரித்து விட்டு பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லலாம். தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். தடைகள் நீங்கும். நட்சத்திர அமைப்பின்படி புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய தொடர்பு ஏற்படும். தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக செயல்படுங்கள். வழிபாடு என்பது மிக முக்கியம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை சிவபெருமான். புதன்கிழமை தினம் திறமைகள் வெளிப்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் அங்கீகாரம் கிடைக்கும். ஏற்றம் உண்டாக்கும். ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய வழிபாடு செய்யுங்கள். அதுவே சிறந்த வழியாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்.
உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இழுபறியாக இருந்த சில பண வரவுகள் கிடைக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் அகலும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அடுத்த நிலையில் முன்னேறுவதற்கான வழிகள் பிறக்கும். தொழில் ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் அகலும். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். உத்தியோகத்தில் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும். உதவி செய்யக்கூடிய நாளாகவே அமையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். பாசம் பெருக்கும். கௌரவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி வெளிநாடு தொடர்பான சில முயற்சிகள் கை கொடுக்கும். மங்களகரமான விசேஷங்களில் உங்களுடைய செயல்கள் மிகுதியாகவே அமையும். பொருளாதார நிலைகளில் மற்றவர்களுக்கு இணையாகவும் உயர்வாகவும் உங்களால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். உறவுகளிடத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். மேன்மையாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக அமையும். நிலம், வீடு, மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினத்தில் வீட்டில் சூரிய பகவானுக்குண்டான ஆதித்ய ஹிருதயம் இந்த ஸ்லோகங்களை கேட்பதால் எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். வெற்றியும் பெறுவீர்கள். ஆயுள் பலம் கூடும். ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். ஐஸ்வர்யம் உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவுக்கு உண்டான நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தேவதை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. தன வரவுகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். பேச்சில் நல்ல ஆற்றல் வெளிப்படும். திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். சாதுரியமான செயல்களினால் வெற்றி வாக்கை சூடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். எண்ணிய வேலைகள் கை கொடுக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். வருமானத்திற்கான வழிவகை உண்டு. கையில் பணப்புழக்கம் சீராகவே அமையும். பணத்திற்கு குறைவு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் இருக்கும். மகிழ்ச்சியாகவே அமைவீர்கள். இந்த நாள் அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும் துலாம் ராசி அன்பர்களே, சில நேரம் நேர்மையாக இருப்பதால் தான் இந்த கஷ்டம் என்கிற எண்ணங்கள் கூட உங்கள் மனதில் தோன்றலாம். கவலை வேண்டாம். உங்களுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் எந்த சோதனைகளும் வராது. அவ்வப்போது கிரக நிலைகள் மற்றும் கிரக சஞ்சாரத்தின் காரணமாகவே உங்களுக்கு சில மன சிரமங்கள் உண்டாகும். அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருங்கள். பயணங்களின் போது விவேகமாக இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும்.
பணம் சார்ந்த சிந்தனை மேலோங்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். விரலுக்கேத்த வீக்கம் என்பது போல வரவுக்கு தகுந்தாற்போல் செலவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பார்வைக்காக எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும். ஆதரவு நிறைந்த நாள். எண்ணத்தில் தெளிவு வேண்டும், உள்ளத்தில் அழகு வேண்டும். இறை வழிபாடு செய்யுங்கள். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்க அமைதி, நிதான போக்கு தேவை. பெரியவர்களிடத்தில் மதிப்போடு நடப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். ஆக மனதில் குழப்பங்கள் அதிக அளவு இருக்கும். இன்றைய நாள் எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். எந்த திடீர் முடிவுகளினால் உங்களுக்கு பலன் ஏற்படாது. பொறுமை அவசியம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். உணவு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கட்டுப்பாடு என்பது தேவை. வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். சஞ்சலங்கள் மறையும். முருகப்பெருமானுடைய சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது நல்லது. தினம்தோறும் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரித்து வாருங்கள். ஆக சித்திரை நட்சத்திரக்காரர்களே, மன ரீதியாக இருக்கக்கூடிய சில சங்கடங்கள், பிரச்சனைகள் மறையும். வேலையில் நாட்டம் இறக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி வேலையில் கவனம் செலுத்துவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். ஆக சுவாதி நட்சத்திரக்காரர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் தேவை. மனச்சிதறல் கூடாது. எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். ஆக வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு மிக நல்லது. உழைப்பு அதிகரிக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வரவுக்கு ஏற்றபடி புகழ் சேரும். ஆதரவு நிறைந்த நாள். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். கருத்துக்கு ஏற்ற வரவேற்பு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளின் குணநலன்களை புரிந்து கொள்வது நல்லது. பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான முயற்சிகள் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளால் சோர்வுகள் ஏற்படும். வேலை பளு காரணமாக சஞ்சலங்களாக இருப்பீர்கள். சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. சுபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தாயினுடைய உடல் நலம் குறித்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அவ்வப்போது சில மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரலாம். வியாபாரத்தில் நிறைய முதலீடுகள் செய்ய வேண்டிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அலைச்சல் இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள் மனதில் தோன்றி மறையலாம். எதிர்பார்ப்புகள் கூடாது. இறை நம்பிக்கை என்பது அவசியம். ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மன அமைதி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமான். ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். முயற்சிகள் கை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாளுடைய வழிபாடு நல்லது. உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம். லக்னம்தான் உயிர். இவற்றை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது மிக அவசியம். கற்கண்டு நிவேதனம் செய்யலாம். துளசி மாலை சாற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய எனும் பெருமாளுடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தால் காக்கும் கடவுள் திருமாலினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சோர்வுகள் இருக்கும். மனதில் அதிக வேலை தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். உத்தியோகத்தில் சில பொறுப்புகளை தாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இருந்தாலும் சுபம் நிறைந்த நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பின்படி உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் உண்டு. நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். நவீன அணுகுமுறையால் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு மேம்படும். அனுபவ அறிவால் சில மாற்றங்கள் உண்டாகும். மாற்றம் பிறக்கும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, ஆக இன்றைய நாளுக்குண்டான கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது வேலையின் நிமித்தமாக அனுபவங்கள் அதிகரிக்கும். வெளியிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பீர்கள். வசதி வாய்ப்புகள் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும். பிள்ளைகளுடைய செயலுக்காக மிக முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் எடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நிலம், வீடு, மனை வாங்குவதற்கான யோகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். ராசி கேத்து பகவானுக்குண்டான அதி தேவத்தை தெய்வம் விநாயக பெருமான். கணபதியை தொழுதிட கலங்கும் வல்வினைகள். கணபதியை தொழுதிட காரியங்கள் கைகூடும். கணபதியை தொழுதிட கர்ம வினைகள் தீரும். ஆக விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகூடும். மன நிம்மதி பிறக்கும். தெய்வீக அனுகிரகம் ஏற்படும்.
பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. புதன்கிழமை தினத்தில் பெருமாளுடைய வழிபாடும் தாயாருடைய வழிபாடும் செய்பவர்களுக்கு சகல சம்பத்துகள் கைகூடும், விருத்தி உண்டாக்கும், தொழிலில் மேன்மையாக வருவீர்கள். மன அமைப்பு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும், செல்வாக்கு அதிகரிக்கும், க்ஷேம லாபத்தோடு இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரிய பகவான், சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய தேவோ பவ, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணரே போற்றி என்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் சூரிய பகவானை இந்த மந்திரங்களில் சொல்லி 108 முறை ஜபிக்கலாம். உரு ஏற திரு ஏறும். எந்த அளவிற்கு நீங்கள் உரு ஏற்றிக்கொண்டே வருகிறீர்களோ, அதாவது எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே வருகிறீர்களோ, அந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா என்கிற நிலையில் இருந்த நீங்கள் நிச்சயம் முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். மனதில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். அனுபவ அறிவால் சில முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்பு கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் செலவு செய்ய வேண்டும். விரயங்கள் உண்டாகும். அதிலும் பூர்வீக சொத்துக்களால் சில பண விரயம் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஆசைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எளிமையான வாழ்வினை இன்றைய தினம் பெறுங்கள். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மேம்படும். சவாலான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும். நலம் நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். புதன்கிழமை தினம் என்பதால் மாணவர்கள் புதன் பகவானுக்கு தொழிலுக்கும் வித்திக்கும் புத்திக்கும் அதிபதியான புதன் பகவானை பச்சை பயிர் வைத்து தானியம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஹோரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தையும், சிவாய நமவோம் எனும் சிவ மந்திரத்தையும், சிவ கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சிவபெருமான் காக்கும் கடவுளாக துணை இருப்பார். கவசம் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய அணிகலன். ஆக சிவ கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. நேர்மையான நிலையில் நீங்கள் இருக்கும் போது உங்களை காக்கும் கடவுளாக சிவ கவசம் திகழும். பண செலவுகள் கொஞ்சம் இருக்கும். சூழ்நிலைகளை தகுந்தாற் போல் செயல்பட வேண்டும். பூர்வீக சொத்துக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். புதிய அனுபவங்கள் உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். ராசிக்கு சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சந்திர பகவானுக்கான தேவத்தை
அன்னை ஸ்ரீ அபிராமி திருக்கடையூர் அபிராமி அன்னையை வழிபாடு செய்வது நல்லது. புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியான புதன் பகவானை வணங்குங்கள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். அறிமுகம் ஏற்படும். நலம் நிறைந்த நாள். புதிய விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் சேம லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்ப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது புதன்கிழமை தினம் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறைக்கலாம். ஆகவே எதிலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு ஏற்படும். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். சுகம் நிறைந்த நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இறை வழிபாடு செய்வது நல்லது. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை ராசிகளை பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தாமதங்கள் விலகும். முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். இன்றைய நாள் துர்கை அம்மனுக்கான வழிபாடு முறைகள் செய்யலாம். ராகு கால பூஜைகள் செய்வது விசேஷம். பயணங்கள் கை கொடுக்கும். தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மதிப்பு அதிகரிக்கும். புகழ் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குரு பகவான் அனுபவத்திற்குண்டானவர். புதன் பகவான் புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதி. ஆக அறிவும் திறமையும் சேர்ந்தால்தான் அனுபவமும் கூடும்போது உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே அமையும். ஆக புதன் பகவானையும் குரு பகவானையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய செயல்கள் போல் எண்ணங்கள் போல் வேலைகள் நடக்கும். சிறப்பாக இருப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் நாள். சுகமாக இருப்பீர்கள். சேம லாபங்கள் பெருக்கும். வருமானம் கைக்கு கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ
தக்ஷணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எதிலும் பதற்றமில்லாமல் செயல்பட வேண்டிய நாள். எதிலும் பொறுமையாகத்தான் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். மன நிம்மதி வேண்டி வழிபடுங்கள். தியானம் செய்வது நல்லது. சில காரியங்களில் சுயமாக முடிவெடுப்பது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் அதிக உரிமைகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பழைய நினைவுகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் நம்பிக்கையாக இருப்பது நல்லது. அனாவசியமான சிந்தனைகள், பயனற்ற கற்பனைகளை தவிர்த்து விடுங்கள். குழப்பங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். வேலையில் கவனம் செலுத்தினால் மட்டுமே ஓரளவிற்கு பயன் கிடைக்கும். சாதாரணமான வேலைகள் கூட செய்வது என்பது மலை போல உணர்வீர்கள். கடினமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாகவே இருங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். புது நபர்களிடத்தில் விலகி இருப்பது நல்லது. பேச்சுக்களில் பொறுப்புகளை உணர்ந்து பேச வேண்டும். உங்களுடைய மனதில் தோன்றக்கூடியதை அப்படியே பேசி விடாதீர்கள். நன்மை தீமைகளை உணருங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். தெய்வத்தினுடைய அருள் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் நம்புங்கள். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். மீனராசி அன்பர்களே, எளிமையான போக்கோடு இருப்பது நல்லது. நான் எனும் எண்ணம் கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் எந்த காரியத்திலும் வியாபாரத்தில் ஈடுபடாதீர்கள். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எண்ணமும் மனமும் சீராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. எளிமையான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே சிந்திக்கக்கூடிய சக்தியும் சற்று குறைவாக இருக்கும். குழப்பங்கள் தான் அதிகரிக்குமாக. தண்ணீரை அதிகமாக பருகினால் எண்ணம் தெளிவடையும். புத்தி நன்றாக இருக்கும். செயல்களும் சீராகும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்கிற இந்த காயத்ரி ஸ்லோகத்தை மீனராசி அன்பர்கள் 27 முறை உச்சரிக்க சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறைவதை நீங்கள் பார்க்கலாம். எண்ணமும் தெளிவடையும். குழப்பங்கள் மறையும். மனம் நிம்மதி அடையும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் 2ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். எண்ணத்தில் தெளிவு தேவை. உள்ளத்தில் அழகு இருந்தால் வீண் பிரச்சனைகளோ வீண் பய உணர்வுகளோ ஏற்படாது. பெரியவர்களுக்குண்டான மதிப்பினை கொடுப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் 12ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சோர்வுகள் உண்டாகும். அதிபதி சிவபெருமானை வணங்கினால் சுறுசுறுப்பு அடைவீர்கள். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவானுக்குரிய நாளாக இருப்பதால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது நல்லது. பெருமாள் தாயாருடைய வழிபாடு மகிழ்வை தரும். மதிப்பளித்து செயல்பட வேண்டிய நாள். பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எதிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது. தாய் தந்தையரிடத்தில் அனுகூலமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுங்கள். அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. இந்த நாள் நீங்கள் இது போன்ற விஷயங்களை கடைபிடித்தால் மட்டுமே ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மன நிறைவு, எண்ணிய காரியங்கள் நிறைவேறும்படியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நற்பவி நற்பவி நற்பவி.
ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். வேலும் மயிலும் துணை.